ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்கள் காணலாம். 24/6/2026 முதல் 1/7/2026 வரை பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். புதன் மேற்கே அஸ்தமனமாகி வக்கரகதியில் இருக்கிறார். பூச நட்சத்திரம் கடகராசியில் குருவும், ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றையிலிருந்து சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கேதுவும், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும், ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாயும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பலன்கள் காணலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். கடக ராசி அதிபதி சந்திரன் சித்திரை நட்சத்திரத்திலிருந்து துலாம் ராசியிலிருந்து இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். கோச்சாரத்தில் சந்திர பகவான் 4வது வீட்டில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விரோதம் இருக்கும். அது நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், உறவினர்கள் வழியில் இருக்கலாம், அல்லது உங்கள் தாயாரிடமே கூட, உங்கள் அம்மாவிடமே கூட உங்களுக்கு இந்த வாரம் விரோதங்கள் வரலாம். கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் கடப்பது நல்லது. 4வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசியில் ஜென்ம ராசியிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் குரு பகவானும், புதன் நட்சத்திரத்திலே இன்று முதல் ஆயில் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சுக்கிர பகவான் செல்கிறார். கடக ராசியிலே 2 சுபக்கோள்கள் இருக்கிறது. கடகராசிக்கு 6ஆம் அதிபதி, 4, 11ஆம் அதிபதி. ஜென்ம ராசியிலே 2 சுபக்கோள்கள் இருக்கும்போது ஒரு கிரகம் ஆடம்பரத்துக்காக செலவு செய்ய வைக்கும், ஒரு கிரகம் பகை எதிர்ப்புக்காக செலவு பண்ண வைக்கும். அதனால் இந்த வாரம் எவ்வழியிலும் உங்களுக்கு பண வரவு உண்டு, அதே வழியில் செலவும் உண்டு. 4ஆம் அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்திலே செல்லும்போது தாய் மாமன்களிடம் கடகராசி என்பர்கள் இந்த வாரம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். தாய் மாமன்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த வாரம் பார்த்துங்க. ஏன்னா நாட்டில் பாதி பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக தான் வருது. கடகராசிக்கு 2ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார். 12ஆம் அதிபதி ராகு நட்சத்திரத்திலே மேற்கு அஸ்தங்கமாகி வக்கரகதியில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் கடகராசிக்கு விரயஸ்தானம் மிக மிக பலமாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வெற்றியாகும். 12வது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது எவ்வழியிலும் உங்களுக்கு பணச்செலவுகள் இந்த வாரம் உண்டு. பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ராகு நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும்போது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுக்கணும். உங்கள் காரியமாக உங்கள் தந்தையாருக்கு அலைச்சல் ஏற்படும். கடகராசிக்கு 2வது வீட்டிலே கேதுவும், 8வது வீட்டிலே ராகுவும் செல்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ப தோஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2வது வீட்டிலே கேது வருவது பார்த்தீங்கன்னா குடும்பம், பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் கடகராசி என்பர்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது. 2வது வீட்டிலே கேது இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்து அரசியல், பட்டிமன்றம், சினிமா, இந்த மாதிரி பொழுதுபோக்கு மற்றவர்கள் ரசிக்கும்படியான பேச்சுவார்த்தைகள் மிக பிரபலமாகும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். மது போதைக்கு அடிமையாகி
கடகராசி அன்பர்கள் உடல்நிலையை கெடுத்து கொள்ளாதீர்கள். உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை கடகராசி அன்பர்கள் இன்னொரு 5 மாத காலம் தவிர்த்து விடுங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது எதிர்பாராத பயம் பதற்றங்களை உண்டாக்கும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் 9வது வீட்டில் சனி வருவது பெரிய அளவு அதிர்ஷ்டம்தான். 9லே சனி இருக்கும்போது பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து, இந்த மாதிரி பெரிய அளவு நன்மைகளை செய்வார். 9லே சனி வரும்போது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அப்பாவிடம் பேசும்போது மரியாதையாக பேசணும். அப்பாவுக்கும் அவனுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகாமல் கூட போயிடும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் கடகராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்கிறார். சூரியன் நட்சத்திரத்திலே 5, 10ஆம் அதிபதி செல்லும்போது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வாரம் மதிப்பு மரியாதை உண்டு. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. 11வது வீட்டிலே சூரியன் நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் செல்லும்போது அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பு. யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். கடகராசிக்கு 2ஆம் அதிபதி 12வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே இருக்கும்போது உங்கள் பயணங்களில், போக்குவரத்தில் கவனமாக சென்று கவனமாக வருவது. இந்த வாரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.